என்ன இடிக்க இங்க நின்னுக்கிறது இவரு, எங்க தங்கச்சி நின்னுக்கிறது. இவர் பிராமணன், இவன் பாப்பான் உன் எதிரி உன் எதிரி உன் எதிரி. அது சரி, நீ யாரு? நீ யாருப்பா? நீ முதல்ல எந்திரிப்பா. இவன் எதிரின்னு தான் எனக்கு தெரியுமே. ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரையில வந்தவனுக்கு இது எதிரி நீங்க கற்பிக்க வேண்டியதில்லை. புரியுதா? நீயும் கற்பிக்க வேண்டியதில்லை. ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமேன் பா எழுதினவன் பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியதில்லை. அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. வைக்கவே துணிவில்லாத நீ எனக்கு எதிரி அடையாளம் கட்டுற. நீ கோலை, நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் காட்டுற எதிரியே? நீ ஓரத்துல போய் உட்காரு. நீ யாரு? தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்றேன், நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா? தமிழனின் திருநாளை, தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற? எதுக்கு அடையாளப்படுத்துற? நீ ஆதி தமிழனை தொல் தமிழனை திராவிடன் போட்டு 3 சகதியில போட்டு கிளர்ந்து எழுறான். அழிடா எழுறா, ஆதி திராவிடன் தூக்குடா, ஆதி தமிழன் எழுதுறான்னு இப்ப யாரு எது பண்றான்? நீ என்ன என்னை பறையன்னு சொல்றது இழிவுன்னு நான் நினைக்கிறியா? இல்ல, வள்ளுவனே பறையன், ஆதி பாட்டன் சிவனே, ஆதி இறை சிவனே பறையன். அதுல சொல்றதுல எனக்கு திமிர் இருக்கு, பெருமிதம் இருக்கு, நிமிர்வு இருக்கு. நீ யார் அந்த சொல்ல சிறுமைப்படுத்துறதுக்கு? அதான் என் தாத்தன் சொல்றான், ரெட்டமலை சீனிவாசன். பறையன்கிற இழி சொல்லு நீ நினைக்கிறான், அதை எழிச்சு சொல்ல மாற்றாங்கிறான். அதனாலே நான் 1 பைசா தமிழன் எடுத்து நான் பறையன்னு இதழ் நடத்தினேங்கிறப்பல. இதழுக்கு பேரே நான் பறையன்னு வச்சேன்டா, நான் நடத்துற இதழுக்கு பேருன்றப்பல. நீ சும்மா எங்களை அப்படியே ஊனப்படுத்தி குற்றப்படுத்தி என்ற சொன்ன தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லடா, என் உயிர்னு கிளர்ந்தெழுகிற ஒரு கூட்டம் வந்துட்டுது. அது என் முகம், என் முகவரி, என் அடையாளம், எல்லாம் என் இலக்கியம், என் கலை, என் அறிவியல், என் அரசியல், என் வரலாறு எல்லாமே தானே எனக்கு கற்பிக்குது. நீ எனக்கு அதெல்லாம் அது ஒரு காலம். திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடு போய் தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்களா, தெருவில் குடுகுடுப்புக்காரன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லை. ஏன்? இவங்க ஆட்சியில எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு அவன் போயிட்டான். என்னையா எவனும் அடிக்கிறது இல்ல. இந்தியா மனிதர்கள் வாழுகிற நாடு. திரும்ப திரும்ப அந்த பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பேராசான் உலகத்தில் அவனை போல கல்வியாளன் இல்ல, ஆகச் சிறந்த கல்வியாளன் உலகம் போற்றுகிற அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் மொழியை திருப்பி பதிவன்றேன், இப்பவும் பதிவன்றேன். தாங்கள் வாழ்கிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது அந்த பெருமக்கள்கிட்ட கேட்கிறேன். மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள்னு பிரிச்சியா, மத வழியே பிரிச்சியா? எப்படி பிரிச்ச? அப்புறம் எப்படி இது இந்து நாடாகும்? அது கன்னடன் நாடு, அது தெலுங்கன் நாடு, அது மலையாளி நாடு, அது குஜராத்தி நாடு, அது இப்போ பீகாரி நாடு, இது தமிழன் நாடு.